சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் இளங்கோ, திருப்பூருங்க. நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன். ஸோ விவசாயம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் படித்து முடித்து 90 காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தற்கொலை, பர்டிகுலர்லி ஆந்திரா, தமிழ்நாடு, அப்புறம் நம்மாழ்வாருடைய கோட்பாடுகள், ரசாயனங்கள், மலடாகிறது எல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த ஃபார்ம் அகெயின் சொல்லி IoT ML பேஸ்டு டெக்னாலஜி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து சரி இது மூலமாக நம்ம ஏதாவது நம்ம மண்ணுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஆக்டிங் டைரக்டர் சேல்ஸாகவும் இருந்துகிட்ருக்கேன். இப்போ சேல்ஸ் பார்த்துட்ருக்கோம். பட் மற்றவங்களுக்கு இதைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் என்னுடைய சொந்த இடத்துல இப்போது தக்காளி 1 ஏக்கரும், வெண்டைக்காய் 1 ஏக்கரும், வெங்காயம் 1/2 ஏக்கரும் நானே போட்டு பார்த்து ஒரு 4 மாதமாக உழைச்சோம். ஸோ இப்போ நல்லபடியாக விளைச்சல் வந்துட்டுருக்கு. இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜுங்க. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் 20 கிலோ பெர் ½ ஏக்கர் ஆரம்பித்து இன்றைக்கி 100 கிலோ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தக்காளியும் நவம்பர் 5ஆம் தேதி தான் ஹார்வெஸ்ட்டுக்கு வர வேண்டியது. நேற்றுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று 375 கிலோ பொறிச்சிட்டோம். ஸோ இதுவும் இம்ப்ரூவ் ஆகும்ட்டு ஒரு நம்பிக்கை, ரொம்ப நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. வெங்காயம் அஃப்கோர்ஸ் முடியும் பொழுது தான் தெரியும். நிச்சயம் இந்த ரெண்டையும் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லபடியாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. ஸோ என்னுடைய மிஷன் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் விலை குறைந்த வகையில், இது கொஞ்சம் செலவு அதிகம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் குறைந்த விலையில் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஒரு கடைநிலை விவசாயி வரைக்கும் இந்த டெக்னாலஜி போகும் பொழுது ஸோ விவசாயி வந்து அரசாங்கத்துக்கிட்ட கையேந்த வேண்டிய சூழல் நிச்சயம் மாறும்னு ஒரு ஆறாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக இது ஒரு 5 to 7 வருஷத்துக்குள்ளே இதை பண்ணி முடிச்சிடுவோன்னு ஒரு மாறாத நம்பிக்கை இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் சொல்லும்போது பார்த்தா ரொம்ப பெரிய இப்போ வியாபாரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு இப்போது ஒரு மாறாத நம்பிக்கை வந்துருச்சு இந்த சிஸ்டத்து மேலே. ஸோ இதை நாங்கள் ஒன்று பெரிய சந்தைப்படுத்தணும். என்னுடைய மிஷன் பார்த்திங்கன்னா இதை சந்தைப்படுத்துறதுங்கிறத விட இதை சந்தைப்படுத்துறதுனால கடைநிலை விவசாயிக்கு இந்த டெக்னாலஜியை எக்கனாமிக்கலாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய மிஷன் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனிங்க. குறைந்த விலையில் கொண்டு போய் குறைந்த விலையில் நிறைந்த விளைச்சலுங்க. இப்போது நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சனால பொத்த இடத்துலாம் புகை தான் வருதுங்க. இப்படி இது எங்கள் ஸ்லாங் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பொத்த இடத்துலலாம் புகை தான் வருதுப்பா, காசு வீணாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா தண்ணி வராது, வெறும் பாறையிலிருந்து புகையாக வரும். இருந்தாலும் மனசோடையாமல் கடன் வாங்கி மறுபடியும் அதே வேலையை செஞ்சிட்ருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டெக்னாலஜி நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தண்ணீர் செலவு இன்றைக்கி நான் கணக்கெடுத்தபடி பார்த்திங்கன்னா நார்மலாக செலவாகிறத விட ஒரு 30-35% தான் ஆகுதுங்க. அதாவது 1 ஏக்கரில் தண்ணீருக்கு விவசாயம் பண்ணுறவங்க 3.5 ஏக்கருக்கு அதே தண்ணியில் விவசாயம் பண்ண முடியும். ஒன்று. 2வது ஈல்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 2 மடங்குக்கு மேலே இருக்குங்க. 2 மடங்கு மேலே ரொம்ப அதிகமாகவே இருக்குது, பட் 2 மடங்குக்கு மேலேன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வர்ற விளைச்சலை நீங்கள் 7 ஏக்கருங்கும்போது இப்போ 3 ஏக்கருங்கும் பொழுது அது 7 ஏக்கருக்கான விளைச்சலை அந்த தண்ணியே கொடுத்துருதுங்க. ஸோ இது வந்து கடைநிலை விவசாயிக்கும் இது கொண்டு போய் ரீச் பண்ணுங்கிறது என்னுடைய மிஷனுங்க. நிச்சயமாக ரீச் பண்ணிவிடுவேன். என்ன கொஞ்சம் டைம் ஆகலாம், இப்போ அதை ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு 5 to 7-8 வருஷம் ஆகலாம், பட் நிச்சயம் இதில் மாதிரி ஜெயிச்சிருவோம். இப்போ போய் ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மோர் கிராப் பர் ட்ராப்னு ஸ்கீம்ஸ் நிறையா வருதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க விளைச்சல் நிலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ இது பண்ணும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர்த்துடைய எய்முக்கும் எங்களோட டெக்னாலஜி ஹேண்ட் இன் ஹேண்டு போகும்பொழுது நிச்சயமாக ஒரு வின் சொல்யூஷன் வரும். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயம் நடக்குங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.